கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று எடுக்கப் போகும் வசனம் லூக்கா 10 அது 42 வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஊழியம் செய்யும் போது அநேக இடங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். அநேகருடைய வீட்டிற்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். அதே போலதான் இங்கும் அவர் ஒரு கிராமத்திற்குள் வந்தார் என்றதும் அந்த கிராமத்தில் வசித்து வந்த மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரிடத்தில் போய், இன்றைக்கு நீர் எங்களோடு கூட எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதே போல அவரும் அவருடைய சீஷர்களும் பின்பு அவரோடு கூட இருந்த கொஞ்சம் ஜனங்களும் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே அந்த வீட்டில் மார்த்தாளுக்கு மரியாள் என்னும் சகோதரியும் லாசரு என்னும் சகோதரனும் இருந்தார்கள். நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும். பொதுவாகவே ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்தா அந்த வீட்டில் நிறைய வேலை இருக்கும். அந்த வேலைகளில் என்னென்னா, அவங்களுக்கு உணவு ஆயத்தப்படுத்துறது, இருக்க இடம் ஆயத்தப்படுத்துறது, இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளெல்லாம் மார்த்தாள் பிஸியாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அவருக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த வேலைகளெல்லாம் பார்க்குறக்கு பிஸியாக இருக்கிறவர். ஆனால் அவளுடைய சகோதரி ஆகிய மரியாள் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய சாட்சியின் வசனங்களை கேட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவர் கவனித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் கேட்டு விசுவாசத்தில் பலப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போ மார்த்தாள் பல வேலைகளை செஞ்சு எங்கே யாரோ வந்து நமக்கு உதவி செய்கிறாங்களே, எங்கே நம்ம சகோதரியை காணமேன்னு தேடும்போது அவள் அழகாக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்காந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போ மார்த்தாளுக்கு ஒரு கவலை. மார்த்தாள் போய் ஆண்டவர் இயேசுக்கிட்ட கேட்ப, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரை என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து இவ சொல்கிறா, நான் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், என் சகோதரியை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை குறித்து இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நல்லா நம்ம சுற்றுறோம். ஆனால் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தருகே உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நம்ம வாஞ்சிக்கிறோமா? என்ன வேலை இருந்தாலும், ஆண்டவரே வேலைகள்லாம் இருக்குது, ஆனாலும் முதலில் உம்முடைய சமூகத்தில் நான் உட்கார்றேன், உம்முடைய பாதத்தில் நான் உட்கார்றேன், அதுக்கப்புறம் என் வேலைகளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு இருக்குதா? சற்று யோசிக்க வேண்டும். இங்கே ஆதியாகமம் 13 5 முதல் 11 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது அங்கே ஆபிரகாமுடைய லோத்துடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு மந்தைகள் பெரிதாக இருந்தது, லோத்துக்கும் அதே போல் மந்தைகள் பெரிதாக இருந்தது. ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் சின்ன தகராறு வருது. தகராறு வந்தோடனே ஆபிரகாம் போய் லோத்தை பார்த்து சொல்கிறான், லோத்து, இத்தனை நாள் நீ என் கூட இருந்துட்டேன், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் அந்த பூமியும் தாங்க மாட்டேங்குது, உன் வேலைக்காரனுக்கும் என் வேலைக்காரனுக்கும் சண்டை வருது, இதனால் நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் தனித்தனியாக போயிடலாம் அப்படின்னதும் லோத்தும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து, சரிப்பா, நீயே உனக்கு என்ன இடம் வேணும், எந்த திசையில் போகிற நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். லோத்து உடனே சுற்றி முற்றி பார்க்குறான். தூரத்தில் நீர்வளம் உள்ள ஒரு சமபூமி, ஒரு செழிப்பான தேசம் அவன் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் பார்த்து, நான் அந்த தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். லோத்தும் அவனுடைய ஜனங்களும் எல்லாம் சேர்ந்து செழிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் பட்சத்தில் நின்று, சரி ஆண்டவர், நீங்கள் எனக்கு எங்கே இடம் வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போகிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ லோத்து போய் அந்த சமபூமியில் போய் வாசம் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து வருகிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்கிற மாதிரி தான். இங்கிருந்து பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. லோத்து அதே மாதிரி போனான். ஆனால் போய் கடைசியில் என்னாச்சு? அந்த தேசம் அழிக்கப்பட்டது. லோத்து சம்பாதிச்சது எல்லாம் அழிந்து போனது. அப்பவும் ஆண்டவர் லோத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. சரி, நீ இங்கேருந்து குடும்பத்தோடு விட்டு போ, உன் ஜீவனையெல்லாம் தப்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடு. ஆனால் ஓடும்போது பின்னிட்டு பார்க்காதேன்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் ஓடும்போது லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூணானாள். நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தப்பாக போயிட்டோம், செழிப்பை நோக்கி போயிட்டோம் அப்படின்னதும் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. சரி நீ போ, ஆனால் பின்னிட்டு பார்க்காத அப்படின்ட்டு.
ஆனால் நம்ம போகும்போது நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணணும்னா நம்ம விட்டு வந்ததை திரும்பி பார்க்க வைக்கும். அப்படி திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மீண்டும் அந்த பாவத்திற்குள் இடறி விழ வாய்ப்பு இருக்கு. அதே போல தான் லோத்தின் மனைவி பாவத்திற்குள் இடறி விழுந்தால் உப்புத்தூணானால் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். லோத்தும் அதுக்கப்புறமும் ஆபிரகாமோட போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தேவனோடு இருக்க ஒப்புரவாகாம அவனும் தனியே போனான். அவன் வாழ்க்கை அழிந்து போனது. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவுமே செழிப்பு நம்மளை பார்த்து கவர்ந்து இழுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த செழிப்புக்கு நேராக நம்ம போகவே கூடாது. லோத்து செழிப்பின் பங்கை தெரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையை அழித்து போனது. இரண்டாவதாக யூதாஸையும் யோவானையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளி காசை வாங்குறான். காட்டியும் கொடுத்துட்டான். அவர் சிலுவைக்கு போயாச்சு. இப்போ யூதாஸ்னால மனம் வருந்தி அந்த 30 வெள்ளி காசு கொண்டு போய் அவங்க யார்கிட்ட வாங்கினானோ அவங்கக்கிட்ட தூக்கி வீசிட்டான். ஆண்டவர் இயேசுக்கிட்ட போக முடியல. ஏன்னா அவன் மனசாட்சி அவனை ரொம்ப உறுத்துச்சு. சமாதானம் இல்லாமல் போனான். 30 வெள்ளி காசு அவனை வஞ்சித்தது. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பணம் என்று நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை பணத்தை காட்டி பிசாசு நம்மை வஞ்சித்து கொண்டு இருக்கிறானா? அநேக பேரை பார்த்திருப்போம். பணமெல்லாம் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. யூதாஸ் அதே போல தான் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து அவன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டான். ஆனால் யோவானோ என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் நான் இயேசுவோடு இருப்பேன்னு அவன் உயிரை பெரிதாக எண்ணாமல் இயேசுவோடு இருந்தான். மற்ற சீஷர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பயந்து போயிட்டாங்க. சிலுவை மரணம், நம்ம ரோமர்கள் நம்மளை பார்த்தாலும் நம்மளையும் கொன்றுவாங்களோ, நம்மளையும் அடிப்பாங்களோன்னு பயந்து அந்த அடிக்கு பயந்து ஓடி போனாங்க. ஆனால் யோவானோ எதற்கும் பயப்படலை. கிறிஸ்துவின் கடைசி வரைக்கும் அவன் கூடவே நின்னான். ஏன் அப்படி நிற்கிறான்? ஏன்னா கிறிஸ்துவின் இருதய துடிப்பை அறிந்தவன் யோவான். நாமும் கிறிஸ்துவின் இருதய துடிப்பை அறிந்திருக்க வேண்டும். சீஷர்கள் எல்லாம் பயந்து போனாங்க. ஆனால் சீஷர்கள் எல்லாம் கடைசியில் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் யோவானுக்கோ கர்த்தர் நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதற்கு நம்ம பயப்படுகிறோமோ, பயந்த காரியம் நமக்கு நேரிட்டது என்று தான் இருக்கும். ஆனால் பயப்படாமல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கிறிஸ்துவோடு நம்மளுடைய பாடுகளில் நின்றிருப்போமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். நம்மை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். லோத்துக்கு செழிப்பான தேசம் அவனை வஞ்சித்தது. யூதாஸுக்கு 30 வெள்ளிக்காசு அவனுக்கு வஞ்சித்தது. ஆனால் யோவானையும் ஆபிரகாமையும் எதுவும் வஞ்சிக்க முடியல. இப்போ ஆண்டவர் வந்து கேட்பார் யூதாஸை பார்த்து, ஏன் யூதாஸே என்னை விட்டு பின்வாங்கி போனேன்? ஆண்டவரே, அந்த 30 வெள்ளிக்காசு என்னை வஞ்சித்தது அப்படின்னு. லோத்தை பார்த்து கேட்பார், ஏன் லோத்தை என்னை விட்டு பின்வாங்கி போனேன்? ஆண்டவரே, அந்த செழிப்பான தேசம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு. ஆபிரகாமை பார்த்து கேட்பார், நீ ஏன் என்னை விட்டு பின்வாங்கி போன? ஆண்டவரே, அந்த செழிப்பல்ல என்னை இன்னும் வஞ்சிக்கல. ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி நான் வனாந்தரத்தில் நடந்தாலும் என்னை போஷிக்கிற தேவன் எனக்கு உண்டு என்ற விசுவாசம் எனக்கு அதிகம் இருந்தது என்று விசுவாசத்தில் நிலைத்து நின்றான். அதே போல தான் யோவானும், பணம்ல என்னை வஞ்சிக்கல, உங்களுடைய இருதய துடிப்பு எனக்காக துடித்து கொண்டு இருந்தது, அது நான் கேட்ட ஆண்டவரே, அதனால நான் உங்க கூட தான் இருப்பேன் என்று யோவானும் சொல்லியிருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில் லோத்தை போலவும் யூதாஸை போலவும் உலகத்துக்கு பின்பாக போகிறோமோ, இல்லை ஆபிரகாமை போலவும் யோவானை போலவும் தேவனுக்கு பின்பாக நிற்கிறோமோ? நாம் யோவானை போல கிறிஸ்துவின் இதய துடிப்பை அறிந்தவர்களாய், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருப்போமே ஆனால் இந்த செழிப்போ, இந்த பணமோ, இந்த உலகமோ நம்மை வஞ்சிக்காமல் கிறிஸ்து நம்மை பாதுகாத்து பிதாவாகிய தேவனுக்கு நேராக நம்மை கூட்டி கொண்டு போவார். பரலோக ராஜ்யத்திலே நாம் கிறிஸ்துவோடு கூட தேவனை ஆராதிப்போம், ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். எனவே இந்த கடைசி காலத்தில் நம்மை இந்த உலகம் வஞ்சியாதபடி நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்திருந்து உலகத்தை ஜெயிப்போம், ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.